வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வீட்டு மீடியா. நான் உங்களுக்கு இனி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி பக்கத்தில் இருக்க இந்த பாரிவாக்கம்ங்கிற ஏரியாவில் இருக்கோம். இதுக்காக இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மாவட்ட இளைஞர் நடக்கிற ஒரு சிலம்ப போட்டியோட ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக யார் வந்திருக்கு யாருன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஓரளவு ஷாக்காக இருக்கும். நம்ம மூவிலலாம் அந்த ஸ்டண்ட் பண்ணுவாங்கள்ல, பவர் பாண்டி மாஸ்டர் அப்படிங்கிற அவரோட தான் வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருக்காரு. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 5 வயசு சின்ன பசங்கள்லேருந்து 25 வயசு அடல்ட் வரைக்கும் எல்லாமே கலந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கிறது நம்ம வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய பெயர் சிலம்பம் ரவி. தமிழ்நாடு சிலம்பம் தற்காப்பு கலைக்கழகம் என்கிற அமைப்பை 2009ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு செங்குந்தர் கல்லூரியில் இதை துவங்கினோம். அதிலிருந்து தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களிலும் இந்த அமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட போட்டிகள், ஒவ்வொரு வருடமும் மாநில போட்டிகள், அந்த மாதிரி போட்டிகளை நடத்தி சிலம்பத்தை எந்த வகையில் உலக அளவுக்கு தெரியப்படுத்தணும் அந்த அளவு நாங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிறோம். மாணவர்கள் ஈடுபாடு இது வரைக்கும் நாங்கள் பார்த்த சிலம்பம் வேறு. இப்போ இந்த ஒரு 4-5 வருடமாக பார்க்குற அந்த ட்ரெண்டிங் வந்து சிலம்பத்துக்கு மாறி இருக்குதுன்றது இப்போ இந்த மாணவர்கள் ஒவ்வொரு போட்டி நடத்தும் போது எனக்கு அதனால் தெரியுது. அதனால் மாவட்ட போட்டி, மாநில போட்டிகள் போது ஆர்வம் வந்து சேர்றாங்க. இந்த போட்டிகள் நடத்தும்போது அந்த மாணவர்களுடைய திறமைகளை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு போட்டியிலையும் அந்த போட்டிகள்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. அதுவும் சிலம்ப போட்டியை அங்கே அனுப்ப மாட்டோம்லாம் இல்லை. இன்றைக்கி எல்லாருமே பள்ளிகளில் கூட சிலம்ப போட்டிக்கு அனுப்புறதுக்கு அவங்களே வந்து வாகனத்தை ஏற்பாடு பண்ணி சிலம்ப போட்டிக்கு மாணவர்களை அனுப்புகிறாங்க. அந்த வகையில் இது வந்து மிக அளவில் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மேலும் இது வளர்ச்சி அடையணும் அப்படிங்கும்போது இப்போ நிறைய ஆசான்கள் இதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க. அந்த முயற்சிகளில் வந்து அவங்களுக்கான ஒத்துழைப்பு
மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாதனால அவங்களால் அதை சரிவர கொண்டு போக முடியல. நாங்களும் எங்களை சார்ந்தவங்களும் ஓரளவுக்கு இதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இந்த சிலம்பத்தை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த முயற்சியின் விளைவாகத்தான் இந்த மாதிரி போட்டிகளை நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். தமிழ்நாடு சிலம்பம் தற்காப்பு கலை கழகம் நடத்தும் இந்த மாபெரும் சிலம்ப போட்டி நடைபெறதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ கோடை காலத்தில் அங்கங்கே பயிற்சி முகாம்கள் வைக்கிறாங்க. அந்த சிலம்ப விளையாட்டு என்பது இன்றைக்கி மக்களிடையே மிகவும் பிரபலம் அடைஞ்சிருக்கு. ஆனால் இதில் நிறைய குறைகள் இருக்குது. நாங்கள் அரசாங்கத்திடம் இதை முறையிட்டு இருக்கோம். கடைசியாக கூட நாங்கள் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கேன், சிலம்ப விளையாட்டுக்கள் வெளிப்படைத்தன்மையோடு நடைபெறுவதில்லை. காரணம் என்னென்னா, நம்முடைய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் அங்கீகாரம் கிடையாது, தமிழ்நாடு அமைச்சூர் சிலம்பம் கழகமும் அங்கீகாரம் கிடையாது. அப்போ எந்த கழகத்துக்கும் அங்கீகாரம் இல்லாத பட்சத்தில் இந்த போட்டிகளை சிலம்ப ஆசிரியர்களோ சிலம்ப ஆசான்களோ இல்லை தகுதி வாய்ந்த சிலம்ப நடுவர்களை வைத்து போட்டிகள் நடைபெறுவதில்லை. அதை நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம். அப்போது எப்படி தான் இதுக்கான விஷயங்கள் அடுத்து நடக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சிலம்ப விளையாட்டை உலக அளவில் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா நாங்கள் மலேசியாவில் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காலெலாம் சிலம்ப போட்டிகள் நடத்தியிருக்கோம். உலகம் முழுக்க சிலம்பம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனால் இந்த சிலம்பத்தை ஒருங்கிணைக்கிற வேலையை உலக சிலம்பாசான்கள் மற்றும் சிலம்பாசிரியர் ஒருங்கிணைந்த சங்கம் நடத்திக்கிட்டு இருக்குது. இவங்க அதில் பொறுப்பில் இருக்காங்க. துரைரசன் ஆசான், ரவி ஆசான் மற்றும் ராஜவல் போன்றவர்கள். எங்களுக்கு என்ன ஒரே ஒரு கோரிக்கை அப்படின்னு சொன்னால், ஒருங்கிணைந்த சிலம்ப பாடம் வரணும். ஒருங்கிணைந்த சிலம்ப பாடம் வந்தால்தான் அனைத்து சிலம்ப ஆசிரியர்கள் ஆசான்களையும் ஒருங்கிணைத்து சிலம்ப மாணவர்கள் மாணவிகள் ஒருங்கிணைத்து போட்டிகள் நடப்பதற்கான வழிமுறைகள் கிடைக்கும்.